ஓம் சாந்தி. 20/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யாசிப்பவரிலிருந்து இளவரசர் ஆவதற்கான ஆதாரம் தூய்மையாகும். அதாவது பெக்கர் நிலையிலிருந்து பிரின்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஆதாரம் தூய்மையாகும். தூய்மை ஆவதன் மூலம்தான் தூய்மையான உலகின் ராஜ்யம் கிடைக்கும். கேள்வி: இந்த ஆன்மீக பாடசாலையில் கற்கும் எந்த ஒரு பாடம் உங்களை மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றிவிடுகிறது? பதில்: நீங்கள் இந்த ஆன்மீக பாடசாலையில் நான் சரீரம் அல்ல ஆத்மா என்ற பாடத்தை தினமும் படிக்கிறீர்கள். ஆத்மா அபிமானி ஆவதன் மூலம்தான் நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணராக ஆக முடியும். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் பூஜாரியாக, அதாவது தூய்மை இழந்தவர்களாக, தேக அபிமானிகளாக இருக்கின்றனர். ஆகையால் தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய தந்தையை அழைத்து கொண்டே இருக்கின்றனர். பதித்த பாவனா, வாங்க எங்களை தூய்மையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை பொறுத்து நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அனைத்து மனிதர்களும் இங்கே தாழ்ந்த நிலையில், அதாவது தூய்மை இழந்தவர்களாக, பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். இன்றைய முரளியினுடைய பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் இறைவா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியது யார்? இதனை குழந்தைகள் அறிவீர்கள். எந்த குழந்தைகள் அறிவீர்கள்? ஓம் சாந்தி என்று யாருடைய ஆத்மா கூறியது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பரம்பிதா பரமாத்மா கூறியிருக்கிறார். மனித ஆத்மாக்கள் கூறவில்லை. இதனையும் குழந்தைகள் அறிவீர்கள். இதை பரம்பிதா பரமாத்மா சிவன் கூறியிருக்கின்றார். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இந்த பாட்டில் கேட்டீர்கள். இப்பொழுது பாரதத்தில் மாயாவினுடைய நிழல் அதிகமாக பரவியிருக்கிறது. மிகவும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான், ஹே பதித்த பாவனா, மீண்டும் தூய்மையாக்குவதற்காக வாருங்கள் என்று அழைக்கின்றனர். ஆத்மாதான் தனது தந்தையை அழைக்கிறது. அவர்தான் பகவான் என்று அழைக்கப்படுகின்றார். அவரைத்தான் பதித்த பாவனர், தூய்மைப்படுத்துபவர் என்றும் கூறுகின்றனர். ஒரே ஒருவருக்குத்தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் பார்லோகிக்க தந்தையை அழைக்கின்றனர். ஏனென்றால் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். பரம்பிதா காட்ஃபாதர் என்று கூறுகின்றனர். அவருக்கு பெயரும் இருக்க வேண்டும் அல்லவா? சும்மா அப்பா பரம்பிதா அப்படின்னு சொல்லுவதால் அவருடைய பெயருன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி சொல்லுவதால் பூர்த்தி அடையாது பக்தி. அவருக்கு பேருன்னு ஒன்று இருக்குன்றார். அவருக்கு சிவபாபா என்ற பெயர் புகழாக உள்ளது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான கடலானவர், சுக கடலானவர், அமைதியினுடைய கடலானவர். இந்த மகிமை எல்லாமே ஒரு பரம்பிதா பரமாத்மாவுக்கு தான் இருக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக நான் ஜனாதிபதி, நான் வக்கீல், நான் இந்த மந்திரியாக இருக்கின்றேன் என்று கூறுகிறது. ஆத்மாதான் பதவி அடைகிறது. பதவி ஆத்மாதான் அடையுது. நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றேன் என்று சரீரத்தின் மூலம் ஆத்மாதான் கூறுகிறது. இந்த நேரத்தில் தந்தை வந்திருக்கின்றார், கூறுகின்றார், குழந்தைகளே ஆத்மாபிமானியாக ஆகுங்கள். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, என்ன ஒரு பதவி, உயர்ந்த பதவி இருந்தால் கூட அதை ஆத்மா தான் அடையுது. அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும்போது எல்லாமே மாறிடுது. அனைத்துமே எல்லாமே மாறிடுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தன்னை ஒரு ஆத்மான்னு உணருங்க, ஆத்மா அபிமானியாக இருங்க. இந்த பாடத்தை கற்பிக்க
உங்களது தந்தையாகிய நான் வந்திருக்கின்றேன். இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பாபா மேலிருந்து வந்திருக்கிறாரு. மனித நிலையிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணராக, நாரிகளெல்லாம் லக்ஷ்மி ஆவதற்கான பள்ளிக்கூடமும் இதுவே ஆகும். நிராகார ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தில் வரும்பொழுது கர்ப்பத்தில் வருகிறீர்கள், மறுபிறவி எடுக்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் கர்ப்பத்தில் எடுத்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு சரீரத்தை விடுத்து பிறகு கர்ப்பத்தில் சென்று விடுவீர்கள். இவ்வாறு 84 பிறவிகளை எடுத்து விட்டீர்கள். ஆனால் நானோ கர்ப்பத்தில் வருவது கிடையாது. இது மாதிரி தந்தை சொல்கிறார். அவருக்கு நம்மளை போன்று, ஆத்மாக்கள் போன்று சரீரத்தில் பிரவேசம் பண்ணி, கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணி பிறப்பு எடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிடையாது. நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். இது ஞானத்தினுடைய விஷயமாகும். சுயதர்சன சக்கரதாரி ஆவதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுகிறீர்கள். எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா தூய்மையாகும். சுயதர்சன சக்கரதாரியாக முதல்ல ஆகணும். இதன் மூலமாகத்தான் நம்ம சொர்க்கத்தினுடைய சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும்னு சொல்கிறாரு. நிராகாரமாக இருக்கும் உங்களது ஆத்மா இப்பொழுது சாக்கார சரீரத்தை தாரணை செய்திருக்கிறது. சாக்கார மனிதர்களை ஒருபொழுதும் பகவான் என்று கூற முடியாது. சத்தியுகத்தில் இருந்த லக்ஷ்மி நாராயணரையும் கூட பகவான் என்று கூறுவது கிடையாது. இவ்வாறு பட்டம் கொடுக்கப்படுகிறது. நியமப்படி பார்த்தால் பகவான் ஒரே ஒருவர்தான், படைப்பவர் கூட ஒரே ஒருவர்தான். மற்றபடி லக்ஷ்மி நாராயணர்கள் தேவதைகள் ஆவார்கள். இப்பொழுது தேவி தேவதா தர்மத்தினர் யாரும் கிடையாது. இது ராவண வம்சம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. ராவணனை ஆண்டிற்கு ஆண்டு எரித்து கொண்டே இருக்கின்றனர் எனும்போது இவர் பழைய எதிரி ஆவார். பல வருடங்களாக ராவணனை இருக்கிறாங்கன்னா அவன் பழைய எதிரி தான் சொல்கிறாரு பாபா. ஆனால் இதை பாரதவாசிகள் அறியவில்லை. ராவணன் யார் என்பது சாஸ்திரங்களிலும் வர்ணிக்கப்படவில்லை. ராவணனுக்கு ஏன் 10 தலைகள் காண்பிக்கப்படுகிறது? இந்த விஷயங்களை நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மனிதர்கள் இன்று கள்ளு புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர். தங்க புத்தி என்று லக்ஷ்மி நாராயணரை கூறலாம். பாரஸ்நாதினியின் ராஜ்யம் இருந்துச்சு. மன்னர் எப்படியோ மக்கள் அப்படியே இருந்தனர். பாரதம் போன்று சுகதாமம் வேறு எந்த நாடுமே கிடையாது. எப்பொழுது பாரதம் சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது எந்த நோய் துக்கம் போன்றவைகள் கிடையாது. முழு சுகமாக இருந்தது. ஈஸ்வரனுடைய மகிமை அளவிட முடியாது என்று பாடப்படுகிறது. அதே போன்று இந்த பாரதத்தினுடைய மகிமையும் அளவிட முடியாதது. அனைத்திற்கும் ஆதாரம் தூய்மையில்தான் இருக்கிறது. இதுவோ சிவஞான யஜ்யமாகும். ருத்ரஞான யஜ்யம் என்றும் கூறுகின்றனர். மனிதர்கள் பல பெயர்களை வைத்து விடுகின்றனர். எங்கெல்லாம் சிவனுடைய மூர்த்தியை பார்க்கிறார்களோ விதவிதமான பல பெயர்களை வைத்து விடுகின்றனர். ஒருவருக்கு மட்டுமே பல பெயர்களுடைய கோயில் கட்டுகின்றனர். ஆக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பல பெயர்கள் இருந்தாலும் அவருடைய பெயர் ஒன்று தான், அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத தந்தை புரிய வைக்கிறார். மேலும் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, ஞானம், பக்தி, வைராக்கியம். இப்பொழுது பக்தி முடிவடைகிறது. உங்களுக்கு பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. அதாவது இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும். பாபா, நாங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவது எப்படி என்று குழந்தைகள் கேட்கின்றனர். யாராவது புதியதாக வருகின்றனர் என்றால் அனுமதிக்கப்படுவது கிடையாது. கல்லூரியில் யாராவது புதிதாக சென்று அமர்ந்தால் புரியாது அல்லவா?
மேலும் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆவது எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. அதனால தான் முதல்ல புதுசாக வந்தாங்கன்னா கிளாஸ் ஹாலில் நம்ம உட்கார வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு 7 நாள் பாடத்தை படிக்க வைத்து கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஹாலில் உட்கார வைக்கிறோம். ஏன்னா புதுசாக வந்து உட்காந்தாங்கன்னா, ஒரு காலேஜில் புதுசாக வந்து உட்காந்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது இல்லையா? அதை மாதிரி இவங்க இருப்பாங்க. அதனால தான் எல்லாமே இங்கே நியமப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு தந்தை. சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரமோ பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்களோ இருக்காது. அங்கு ஞானத்தினுடைய பலன் 21 பிறவிகளுக்கு இருக்கும். மீண்டும் சத்தியுகத்தின் பாக்கியத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். பாரதவாசிகள் சத்தியுகத்தில் 5000 ஆண்டிற்கு முன்பு உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர். வேறு எந்த பிரிவினைகளும் அங்கு கிடையாது. இப்பொழுது கலியுகத்தினுடைய இறுதி அல்லவா? விநாசம் எதிரிலேயே இருக்கிறது. தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாவார். மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. அனைவரும் நினைவு செய்வதும் ஒரே ஒருவரைத்தான். பரம்பிதா பரமாத்மா எங்கு இருக்கின்றார்? பரந்தாமத்தில் இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதுவோ பிரம்ம மகா தத்துவமாகும். அங்கு ஆத்மாக்கள் மகா ஆத்மாக்களைப் போன்று தூய்மையாக இருக்கின்றன. இங்கும் மகானாத்மா பதித்தாத்மா என்று கூறுகின்றனர். உண்மையில் இங்கு மகானாத்மாக்கள் ஒருவரும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் குடுமி போன்று இருக்கிறீர்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த குடுமியாகும். பிரம்மா வாய் வழி வந்த பிராமண குல பூஷணர்கள் நீங்கள். இப்பொழுது நீங்கள் சிவபாபாவனுடைய குழந்தையாகவும் இருக்கிறீர்கள், பேரன் பேத்திகளாகவும் இருக்கிறீர்கள். இந்த பிரம்மா கணக்குப்படி பார்க்கும்போது நாம் அனைவரும் சிவனுடைய பேரன் பேத்திகள். டைரக்டான குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம சிவபாபாவுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். சிவவம்சி பிறகு பிரம்மகுமார் குமாரிகள் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் என்று சிவத்தந்தை கூறுகின்றார். தூய்மையாகுங்கள், நீங்கள் என் கூடவே முக்திதாமத்திற்கு வந்துவிடுவீர்கள். யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருந்தார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளனர். எத்தனை பீக்கு இருக்கின்றனர், பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கின்றனர் என்று சிலர் கேட்கின்றனர். ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றனர் என்று கூறுங்கள். இந்த தெய்வீக மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. அப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ அதிகமாகவே இருக்கிறாங்க பிகேஸ். யாராவது கேட்டால் கூட நீங்கள் கணக்கு சொல்ல முடியும். ஏன்னா இந்த தெய்வீக மரமானது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு ஞானம் மற்றும் யோகாவில் நினைவில் உறுதியானவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் படிந்திருக்கும் கரையை நினைவிற்கான முயற்சியின் மூலம்தான் நீக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, நாம் பிரம்மா வாய் வம்சாவளி பிராமணர்கள் குடுமி போன்றவர்கள் என்ற போதையில் இருக்க வேண்டும். அதாவது உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த போதையில் இருக்கணும். பிராமணர்கள் தான் ஆஸ்திக்கு அதிகாரிகள். ஏனென்றால் சிவபாபாவின் பேரன்களாக இருக்கின்றோம். வரதானம். தனது சக்தி வாய்ந்த உள் உணர்வால் தூய்மையற்ற வாயு மண்டலத்தை மாற்றி அமைக்கும் மாஸ்டர் பதித்த பாவனர் ஆகுங்கள். சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் நமது சக்தி வாய்ந்த உள் உணர்வால் மாற்றி அமைக்க முடியும்.
வாயுமண்டலம் விகாரமயமாக இருந்தாலும் தனது உள் உணர்வு விகாரமற்ற நிலையில் இருக்க வேண்டும். பதித்த மாணவர்களை பாவனமாக மாற்றுபவர்கள் பதித்த வாயுமண்டலத்தால் பாதிப்படைய மாட்டார்கள். மாஸ்டர் பதித்த பாவனியாகி தனது சக்தி வாய்ந்த உள் உணர்வால் தூய்மையற்ற பலவீனமான வாயுமண்டலத்தை அகற்றுங்கள். அதை பற்றி வர்ணனை செய்து வாயுமண்டலத்தை கெடுத்து விடாதீர்கள். பலவீனமான மற்றும் பதித்தமான வாயுமண்டலத்தை பற்றி வர்ணனை செய்வதும் கூட பாவமாகும். ஸ்லோகன்: இப்பொழுது பூமியில் பரமாத்மாவினுடைய அறிமுகம் எனும் விதை விதைத்தால் வெளிப்பாடு ஏற்பட்டுவிடும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். யோகம் என்பது அமைதி சக்தியாகும். இந்த அமைதி சக்தி சுலபமாகவே தன்னையும் பிறரையும் மாற்றிவிடுகிறது. இதனால் மனிதரும் மாறுவார்கள் என்றால் இயற்கையும் மாறிவிடுகிறது. மனிதர்களுக்கு வாய் மூலமாக பாடத்தை நடத்துவீர்கள். ஆனால் இயற்கை மாற வேண்டும் என்றால் அமைதி சக்தி எனும் யோகபலம் தேவை. யோகத்தில் நிலை பெறும் பொழுது அனைத்து எண்ணங்களும் சாந்தம் அடைகின்றது. நானும் பாபாவும் இந்த ஒரே சங்கல்பம் உள்ளது. இதுவே பவர்ஃபுல் யோகமாகும். தந்தையின் சந்திப்பின் அனுபவம் தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் அடங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஜுவாலா சொரூபமான நினைவு என்று அதனை கூற முடியும். அதன் மூலமே மாற்றம் நிகழும். அதாவது பாபா சொல்கிறாங்க, நம்மளும் மாறணும், மனிதர்களும் மாறணும், இயற்கையும் மாறணும். மனிதர்களை மாற்றுறதுக்கு நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம். இயற்கையை மாற்றுறதுக்கு அமைதி சக்தி தேவை, யோக பலம் தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் யோக பலத்தில் இருக்கீங்களோ, யோகத்தில் இருக்கீங்களோ, அதாவது நானும் பாபாவும் அந்த ஒரே சங்கல்பத்தில் இருக்கிறீங்களோ, அதுதான் பவர்ஃபுல்லான யோகா. இந்த யோகா மூலமாக அனைத்து விதமான எண்ணங்களும் முடிந்துவிடும், சாந்தம் அடைந்துவிடும். அப்போ பாபா சொல்கிறாங்க, இதுக்கு பேர் தான் ஜுவாலா ஸ்வரூப நினைவு. அதன் மூலமாகத்தான் மாற்றம் நிகழும். நல்லது. ஓம் சாந்தி. ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே.
நீ